ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களை அமைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. ரிஷப ராசி பெரும்பாலுமே காலச்சக்கரத்துல ரெண்டாவதா வரக்கூடிய ராசி தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. பதறாத காரியம் சிதறாதுங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். அதுவுமே இவங்க நடந்து வர்ற அழகுக்கு பார்த்தீங்களா, நடக்கிறப்ப ஆடாம அசையாம நடந்து வரக்கூடிய அழகு பார்வையிலே எல்லாரும் கவர்ந்துருவாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் உடல் அசைவா இருக்கட்டும், எந்த ஒரு பார்வை ஒரு அசைவா இருக்கட்டும், எந்த உணர்ச்சியும் காட்ட மாட்டாங்க. ஆனால் நிதானங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ரிஷபராசிக்காரங்க பழகிறதுக்கும் அப்படிதான் இனிமையானவங்களும் சொல்லலாங்க. எதுவாக இருந்தாலும் மாற மாட்டாங்க. குணத்துல ஒரே மாதிரிதான். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அந்த படைச்ச ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா முடிவு எடுத்துதான். அதுல இருந்து அவங்க மாற மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் பெரிய மாற்றத்தை அவங்க விரும்பினது கிடையாது. யதார்த்தமான வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க. கற்பனை கோட்டை கட்டிட்டு இந்த சினிமா தனமா வாழணுங்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு இருந்ததே இல்லைங்க. கையில எவ்வளவு வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்க. கடுமையான உழைப்பு கொடுக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். உழைக்கிறதுக்கு இவங்க பயப்பட்டதே கிடையாதுங்க. எப்பயுமே பிஸியா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஏன்னா அவ்வளவு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். என்னதான் பொறுமையா செயல்பட்டாலும், என்னதான் நிதானத்தோட இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பாதிப்பு சொந்த பந்த வகையிலையும் சந்திச்சிருப்பீங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் சந்திச்சிருப்பீங்க. தொழில் வியாபாரத்திலுமே ஒரு நல்ல நிலைமை இல்லைங்கிறது தான் உண்மை. என்னதான் கிரக மாற்றம் வந்தாலும் இப்படியே இருந்துருமா, எதிர்கால சிறப்படையாதாங்கிற ஏக்கம் தான் பெரும்பாலான ரிஷபராசி என்றவர்களுக்கு. அப்படி பார்க்குறப்ப ரிஷபராசி என்றவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது, அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எல்லாமே என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரம் இந்த மாதம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. கூடவே சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுக்குங்க. கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு எதை தொடங்கினாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த நேரத்துல உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி வீட்டுல தினமுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யறது பல நல்ல செயலை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. பெரும்பாலும் இந்த நேரம் இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். மண்ணால செய்யப்பட்ட அகல் விளக்குல நீங்க தீபேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதலான சிறப்பு தரக்கூடிய நேரம். முடிஞ்சவங்க இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில சுமார் இந்த 4:30 மணிக்குள்ள நீராடி விளக்கேத்திட்டு வர பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும். ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரம் இந்த விஷயத்தை செய்யறது உங்க வாழ்க்கையில பல அற்புத பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. முயற்சி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் தான். அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அற்புதமான யோகத்தை தரக்கூடிய நேரம் தாங்க. முன்னாடி இருந்த தொந்தரவுங்கிறது இந்த நேரம் இல்லை. சூரியன் செவ்வாய் இணைவு மகா யோகம், சுக்கிரன் புதன் உடைய சேர்க்கை, ஒரு ராஜகோபால யோகம்னு சொல்லுவாங்க. பல அற்புதத்தை உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ராசி அதிபதி பார்க்கறது ஒரு அரிதான விஷயங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த நேரம் சுக்கிரனுடைய அமைப்பு உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பா இருக்குதுங்க. நீங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் வெற்றி கொடுக்கும். எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகம் முடியும். நீங்க பயப்படாம கிளம்புறங்களா. புதனுடைய அமைப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். ஆனா பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. இந்தந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் இருந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு தான். அந்த வகையில பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. குடும்ப ஒற்றுமையில எந்த பாதிப்பும் இல்லை, பண வருமானத்துலயும் பாதிப்பு இல்லை, குழந்தைகளுக்கு ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை. ஆனாலும் சின்ன சின்ன தொந்தரவுங்கிறது கொடுக்கும். குடும்பத்துல நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. தடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலையுமே இல்லைங்க. திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கும். திருமண சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த இந்த பனிப்போர் நீங்கும். ஏன்னா இந்த நேரம் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட போகுது. எதிர்காலத்துக்காக நீங்க நிறைய விஷயங்களை முயற்சி செய்ய போறீங்க. அதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான்.
அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தோட அருளால் உங்களுக்கு தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாங்க. அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கக்கூடிய யோகமாக இந்த நேரம் அமைய போகுது. சுய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐந்துக்குடிய குலதெய்வம் உங்கள் ராசியை பார்க்கறது, குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள்ங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய நேரம். அதனால தான் மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் தினமுமே நீங்கள் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுறது நல்லது. விடியற்கால வேலையில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா தீபம் ஏத்துறப்ப உங்க குல தெய்வத்தோட பேரை சொல்லி தீபம் ஏத்துங்க. ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நாம தீபம் ஏத்துறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அதனால மறக்காம இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க, மாற்றம் கண்டிப்பா உண்டு. சொத்து வாங்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்குங்க. நாளுக்குடைய சூரியன் 7ல் இருக்கிறது. வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருந்த தடங்கிறது நீங்கும். இந்த நேரம் நீங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, வாகனம் வாங்கணும், நிறைய வாகன செலவு வந்துக்கிட்டே இருக்குது, பழைய வாகனத்தை மாற்றிட்டு நான் புதுசாக வாகனம் வாங்கலாம்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடையை கொடுத்துருக்கோம். நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சு பார்த்தாலும் தடையாகவே இருந்திருக்கும், நல்லபடியான பாகப்பிரிவினை நடந்திருக்காது. ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்குங்க. இடுப்பு வலி, நெஞ்சரிச்சல், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாதிப்பு. ஒரு வைத்தியத்துக்கு செலவு பண்ணி முடிஞ்சா இன்னொரு வைத்தியம் செய்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த நிலைமை இல்லை. பிரச்சனைங்கிறது இந்த ஆரோக்கியத்தில் ஒவ்வொன்றா நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடலில் கொஞ்சம் நீரேற்றம்னு வச்சுக்கோங்க. மனசுல பயம்தான் உங்களுக்கு முக்காவாசி காரணமே. பயத்தை விட்டுட்டாலே ரிஷபராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயங்களை பயப்பட்டுக்கிட்டு எதிர்காலத்தை நினைச்சு தேவையில்லாத கற்பனை சிந்திச்சுக்கிட்டே மன அழுத்தத்தை உங்களுக்கு நீங்களே கொண்டு வந்துடுறீங்க. அதை தவிர்க்க பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அமைப்பு 2ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்த செய்கிறீங்க, ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா அது சாதகமாக முடியுது தான். ஆனால் ஒரு முறைக்கு பல முறை செஞ்சுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வீணான அலைச்சல் கொடுத்துரும். பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுங்க. என்ன ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ய பாருங்க, வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லபடியாக வருமானம் அமையணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் செஞ்சாகணும். வருமானத்துல இருந்த பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்குது. லாபம் தரக்கூடிய நேரம் தான். சுக்கரனோட அமைப்பு, உங்க ராசி அதிபதியுடைய அமைப்பு உங்க ராசியை பார்க்கறது நல்ல பலன் தரக்கூடிய நேரமா இருக்குதுன்னு சொல்லலாங்க. ராசி அதிபதி நல்லா இருந்துட்டாலே நீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியும். அதனால என்ன, நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இந்த காலகட்டங்களில் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல பலன் தாங்க. குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க, நிறைய திட்டங்கள் போட போறீங்க, அதுவுமே நல்ல பலனை தரும். இந்த நேரம் ஞானக்காரனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்க மனசுல ஆன்மீக நாட்டம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க கோவில் குளத்துக்கு போயிட்டு வரலாம், ஒரு ஆசைப்பட்ட கோவில் குளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. தொழில் ரீதியாகவும் நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா போன மாதத்தை விட இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயம் எல்லாமே இழந்தீங்களோ அது ஈடு செய்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நபருடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்ல பலன் தான். தேங்கி கிடந்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்கும். மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்து சேரும். அதாவது மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏற்றிருப்பீங்க, கஷ்டப்படுறாங்களேன்னு மற்றவங்களுக்காக பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதனால் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். ஏச்சும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த நிலைமை மாறுது. சொந்த பந்த வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபமும் மாறுதுன்னு சொல்லலாங்க. சகோதர வகையில் இருந்த மனஸ்தாபமும் நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசி இந்த நேரம் துலா ராசியில பெரும்பாலும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய தன்மை துலாம் ராசியில நீச்சம் அடைகிறது உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நேரம் தாங்க. இந்த நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் ஆகாரத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க, சத்தான உணவு கொஞ்சம் எடுத்துக்க பாருங்க. தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க. உங்க கருத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே வேலையில நல்லா உழைப்பு கொடுத்துருப்பீங்க, ஆனா வேலையை வாங்கிட்டு உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க அதிகமா இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். பாராட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஆலோசனையை ஏத்துக்குவாங்க. மறைந்த புதன் நிறைந்த தனலாபங்கிற மாதிரி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வளர்ச்சிக்கான பாதங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். சுயதொழில் தொடங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க, அவங்களுக்குமே மாற்றம் காத்திருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்றவர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இழுவரியாக இருந்த வேலையை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கலாம், அது சாதகமாக முடியும். குரு பார்வை இருக்கிறதால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யலாம். புதுசாக வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்க கொடுங்க, தாராளமாக செஞ்சுக்கலாம். எதுலையும் அலட்சியமாக இருக்காதீங்க, மற்றவங்களும் நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க. உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது.
ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலையில பிரச்சனை இல்லை, தொழிலையும் தடை இல்லை, எடுக்கிற முயற்சி பொறுத்து தான். வியாபாரம் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை. சண்டை சச்சரவு காரணமாக நிறைய பேர் கோர்ட்டு படியில் ஏறி இருப்பீங்க, அவங்க சமாதானமாகக்கூடிய சூழ்நிலை தாங்க. குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். பேச்சில் கவனமாக இருந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதுங்க. பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசிக்கிறது வேண்டாம், அதை தவிர்த்துக்கிட்டாலே சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் உடல்நிலையில கவனம் கொடுக்க பாருங்க. தாய் வழியில இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடம் இருக்கும், கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும். மிருக சீருடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரியனோட அமைப்பு நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பு தான். அரசு வழி முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும். நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு. வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு, மன வாழ்வில் மன முறிவை சந்திச்சவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. முடங்கி கடந்த தொழில் நடக்கும். வருமானம் சிறப்பா இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது. உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க மறக்காம இந்த நேரத்துல உங்க குலதெய்வ வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு, சிவ வழிபாடு செஞ்சுக்குங்க. எந்த காரியம் தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான மனதார நினைச்சு நீங்க வழிபாடு செய்ய பாருங்க. தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நன்றி நண்பர்களே.